ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தக்காளி கார சட்னி. தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 4 பழுத்த தக்காளி, தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய், 15 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிச்சிக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது கிண்டும் போது பார்த்து கிண்டுங்க, கையில் எண்ணெய் தெரிக்கும். இப்போ மேலே கருவேப்பிலை போட்டு ஜாரி வாஷ் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.